காலை வணக்கம். காலை வணக்கம். எங்க பையங்கயுமா காலையிலேயே கிளம்பிட்டியே? காலை மல்லிகை கடைக்கு போயிட்டு பால் வாங்க போனேன். பால் வாங்கிட்டு வந்தேன். கடையில் கூட காய் காணும் ஒன்றுமே. பீன்ஸ் காய், குடமிளகா, பொள்ளங்காய், இது ஒரு கட்டு கீரை அரைக்கிறதுக்கு தான் இருக்குது. வெயில் சரியான வெயில். கொஞ்ச நாள் வெயில் கம்மியா இருக்கு. ஒரு வாரம் வெயில இருந்து மறுபடி பழைய மாதிரி பயிற்சி காலையில இப்படி வேர்த்து ஊத்துது. இந்த கடைக்கு பாருங்க இப்படி வேர்த்து ஊத்துது. எனக்கு வெயில் ஓவரான வெயில். இந்த வெயிலுக்கே எல்லாம் மூஞ்செல்லாம் கருத்து போச்சு. ஆமா, ரொம்ப வெயில் அடிச்சா மழை பயங்கரமா அடிக்குது, இல்ல வெயில் பயங்கரமா அடிக்குது. பயங்கரம். அதுலயே எல்லாம் பாருங்க கருத்து போச்சு. எல்லாம் கொப்பளை போட்டு எல்லாம் கருப்பு கருப்பா இருக்குது. எனக்கு அப்படித்தான் இருக்கு. மூஞ்சி பூரா அது டைம், அது கிளைமேட் அதிகமா இருந்தனால பிம்பிள்ஸ் அதெல்லாம் நிறைய வந்துருச்சு. அந்த மூஞ்சும் எனக்கு அப்படிதான் இருக்கு. நீ நினைச்ச சோப்பு கண்ட சோப்பு வாங்கி போட்டுக்கிற. ஏதோ ஒரு சோப்பு நல்ல மூலிகையான நல்ல சோப்பா வந்து நேச்சுரலான சோப்பு வாங்கி போட்டா உனக்கு உடம்பு நல்லா இருக்கு. மூஞ்சில இந்த மாதிரி வராது. நீ எதை கண்டாலும் கை சிக்கதை எடுத்து போட்டுக்கிற. நீ போடுற பூராவே கெமிக்கல் சோப்பு தான். நல்ல சோப்பா நீ எங்க போடுற? இந்த இதை போடுக்கணும் விற்காடிக்கு வாங்கினாமா. சரி உனக்கு ஒன்று சேர்ந்து வாங்கி தீவனஸ் கூட அப்படின்னு ஸ்கூல்ல கொடுத்தா இந்த போடு முன்ன மூஞ்சிக்கலாம். மூஞ்சி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்குங்க. மூஞ்சி பூராமே ரொம்ப கருத்து போச்சு, கரையேன்னு இருக்கிறேன். சோ சரி, இனிமேல் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை போட்டு நீ. ஓகே, நானும் போட்டுக்கு போறேன். வேலைக்கு போயிட்டு வந்து போடுது. ஏதோ மத்தியானத்து வெயில்ல வரும்போது ஒரு மாதிரியா இருக்கு. வந்து ஃப்ரெஷ்ஷாக போட்டு பார்த்தோம்னா மூஞ்சி கொஞ்சம் பளிச்சுன்னு நல்லா இருக்கும். இது போட பாருங்க. ஆக்சுவலாக இந்த ஆயுகா ஃபேஸ் வாஷில் வந்து நியாசினமைடோ லிக்விட் எக்ஸ்ட்ராக்ட் ஹைலரோனிக் ஆசிடோ இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னை வந்து எப்பயுமே வந்து நல்ல ஒரு ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து காஷ்மீர் சாஃப்ரான் யூஸ் பண்ணிக்கிறனால நம்ம ஸ்கின்னை வந்து எப்பயுமே வந்து நல்ல பிரைட்டாக வச்சுக்கும். முக்கியமான விஷயமே இதில் ஃபுல்லுமே வந்து நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டாகவும் என்ஹான்ஸ் பண்ணியுமே கொடுக்கும். இந்த ஆயுகா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது மூலிமா நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா டீப்லி வந்து ஸ்கின்னை வந்து நல்லா க்ளீன் பண்ணி கொடுக்கும். அதனாலேயே வந்து நேச்சுரல் மாய்ஸ்சரைசராகவும் யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக சாஃப்டாக நல்லா இருக்கும். முக்கியமான விஷயமே இது வந்து எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்னுக்குமே வந்து யூஸ் ஆகும். ட்ரை ஸ்கின்னு, ஆயில் ஸ்கின்னு ஆர் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து முக்கியமாக டெர்மடாலஜிக்கல் டெஸ்டட் பண்ண ப்ராடக்ட்டுங்கிறதுனால நம்ம எந்த ஒரு விதமான பயமும் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆயுகாவுடைய ஃபேஸ் வாஷ் நீங்களும் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஆயுகாவுடைய வெப்சைட்லேயே போய் வாங்கிக்கலாம். நீங்கள் வாங்கும் போது நம்மளுடைய ப்ரோமோ கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 10% வரைக்குமே டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இந்த ஆயுகா ஃபேஸ் வாஷ் வந்துட்டு அவங்களுடைய வெப்சைட் மட்டும் இல்லாமல் அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைக்கா இந்த மாதிரி எல்லா விதமான வெப்சைட்லேயுமே கிடைக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். பாருங்க, காலையில் எந்திரிச்சு வந்தோடனே அம்மா வந்து நல்லா சூப்பரான சாங்கை போட்டுக்கிட்டு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. பாட்டு செமையா ஓடுது. பாட்டு ஓடுனது இங்க வேலை ஓடுங்க. எனக்கு அதுக்கோசரமே பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதான் சரி பாட்டு போட்டுட்டு இங்கே வந்து அடுப்பலை செய்யலாம் அப்படின்னு இங்கே வந்துருக்கு. பால் வேணுன்னுருக்கிறேன். பால் காய்ச்சி கொஞ்சம் குறை ஊற்றி வைக்கணும். டீ பழைய பாலில் கொஞ்சம் டீ குடிச்சிட்டோம். அதனால் அப்பாவுக்கு கொஞ்சம் டீ வச்சு வைக்கலாம் அப்படின்ட்டு இப்போல்லாம் வேலை ரெடி ஆகிட்டு இருக்குது. சாப்பாடு செய்யணும், வேலைக்கு போகணும். என்ன குழம்பு வைக்கிறதே தெரியல. சொல்லுங்க வளருங்க சீக்கிரம் நல்லா குழம்பா சொல்லுங்க. வாங்கி சுருட்டு. காலையில் எப்பயுமே எந்திரிச்சு வந்தோடனே அம்மா வந்து இது போட்டுருவாங்க. ஃபுல்லாக நல்ல ஒரு சாங் மெலோடியாக போவோம். ஆனால் இந்த சாங் இப்போ ஓடுச்சுன்னா காப்பிரைட் சொல்லுவோம். எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ப்ராப்பராக ஒரு இன்ட்ரோ எடுக்கிறோம். ஏன்னு பார்த்தோம்னா ஃபோனு புதுசாக நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ ஆடியோ குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ புது ஃபோன் வாங்கியிருக்கோம். என்ன ரெசிபி புதுசாக ஏதாச்சும் செய்யணும். இப்போ இந்த வருஷம் மாங்காய் சீசன். மாங்காய் ஏகப்பட்டது கிடைக்குது. நானும் மாங்காய் வாங்கிட்டு வச்சு 2 வாரம் ஆகுது. சந்தையில் வாங்கினது அப்படி இருக்குது. சரி இன்னைக்கு மாங்காய் வச்சுட்டா ஒரு மாங்காய் சோறு தான் செய்யலாம் அப்படின்னு. குழம்பு என்ன குழம்பு வைக்கிறதுனே தெரியல. எனக்கே ஒரு மாதிரி ஆகி போச்சு. பார்த்தேன் மாங்காய் மாங்காய் சீவி போட்டு மாங்காய் சோறு ஆக்கினேன். வாங்கி சுருக்குன்னு சூப்பராக திங்க ஒரு புளிப்போடும் அப்படின்னு நினச்சி இப்போ மாங்காய் சோறு தான் கலர போகிறேன். முழுசா நீங்க பாருங்க எப்படி சார்னு உங்களுக்கும் தெரியும். கடைக்கு போயிட்டு வந்தோம். கடையில ஒண்ணுமே இல்லை. இப்பெல்லாம் இங்கெல்லாம் இந்த கருவேப்பிலை தான் 3 ரூபாய்ங்களாமா. வெறும் குச்சி தான் இருக்குது. நீங்களே பாப்பீங்க. வெறும் குச்சி தான் கொடுத்துருக்காங்க. இது 3 ரூபாயாம்மா. அதான் நம்ம கிட்டே மரம் இருக்குல்ல, அதில் உடச்சுக்க வேண்டியதானே. இருக்குது. இன்னைக்கு தான் வந்தேன். கொஞ்சமா தலை இருக்குது. இன்னும் 2 செடி வெளியே வாங்கி வச்சு நம்ம வளர்த்தணும். இந்த மாங்காய் எப்போ வாங்கினேன்? நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. நான் சந்தையில தான் வாங்கினேன். எவ்வளவு? 2 மாங்காய் 20 ரூபா. இது 10 ரூபா. 10 ரூபா தானா? பரவாயில்ல, ரொம்ப பரவாயில்ல. இங்க பாருங்க எவ்வளவு பெருசு இருக்கு. என் கையை விட பெருசு. நல்லா இருக்கு. இதுக்கு வந்து கிளிமூக்கு மாங்காயமா? எந்த மாங்காயில செஞ்சா நல்லா இருக்கும் சாப்பாடு? சாப்பாடு குண்டு மாங்காய் சாப்பாடு கலர்றதுக்குன்னே குண்டு மாங்காய் இருக்குது. அது புளிப்பு கறி. அதுலயும் செய்யலாம், இதுலயும் செய்யலாம். இது வந்து கொஞ்சம் இனிப்பு கலந்துருக்கும். நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. இது அது செஞ்சா வெறும் புளிப்பா இருக்கும். அதான் இதுதான் நமக்கு வைக்க. ஓகே,
ஒரு மாங்காய் இருந்துச்சுன்னா சட்டு புட்டுன்னு எடுத்து நீங்களும் சமைக்க ஆரம்பிச்சிடுங்க. அவ்வளோ வேலை முடியுது. அது மாங்காய் பேஸ்ட் மாதிரி கூட செய்யலாம், ஜாம் மாதிரியும் செய்யலாம். ஒரு மாங்காய் தான் இருக்குது, அதுக்கு சோறு கலருவேன். நான் அடுத்த மாங்காவோட ஒரு ஜாம் மாதிரி செஞ்சு காட்டுவேன். இப்போ சாப்பாடு வச்சுக்கோங்க. சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு கலர்ற மாதிரி இப்ப செய்ய போறது. தக்காளி சோறு மாதிரி மாங்காய் அரிஞ்சு போட்டு அப்படியே செஞ்சிடலாம்ல. அப்படியே செஞ்சா வேண்டாம் வேண்டாம், வித்தியாசம்னு சொல்லிட்டு நீ எதையோ செஞ்சு வைக்க வேணாம். நீ எது நல்லா செய்வியோ அதை செஞ்சா போதும். சோறு நமக்கு அது சாப்பாடு தான் தேவை. அதான் அரிசி வழி முன்ன சாப்பாடு வச்சுக்கலாம். ஒரு 2 சாப்பாடு வச்சுட்டு ஒரு 2 பால் காய வைப்போம். இன்னும் வந்து நம்ம குக்கர் நம்ம எப்பயுமே அடுப்பில் வைக்கிற போதே இந்த லப்பெல்லாம் நினைச்சு விட்டு விசிலாம் எடுத்து விட்டு ஊதி விட்டு நம்ம ஜாக்கிரதையாக தான் நம்ம எப்பயுமே செய்யணும். டிப்ஸா? டிப்ஸ் இல்லை, ஆமா டிப்ஸ் மாதிரி நினைச்சுக்காங்க, ரொம்ப நல்லது. சரி, அப்ப இந்த வீடியோ ஃபுல்லா உனக்கு தெரிஞ்ச எல்லா டிப்ஸ் அப்படியே ஒன்னொன்னா சொல்லிட்டு வாமா. ஆமா சொல்லணும், சொன்னாதான் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவாங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாம் நிறையா இது முடியாச்சு. எப்பயுமே நம்ம வந்து உப்பு சாடியில வந்து உப்பு நிறக்க நம்ம வீட்டுல வந்து உப்பு நிறக்க நம்ம கொட்டி வச்சோம்னா தான் நமக்கு லட்சுமி நமக்கு வந்து இது இருக்கும். வீட்டுல முகவாசம் இருக்குன்னு கொஞ்சம் தான் இல்ல, இந்த மாதிரி இவ்வளவு இருக்குது. ஒரு தொடச்சி போடுவாங்க, அப்படி தொடச்சியே போடக்கூடாது. வீட்டுல எப்பயுமே மஞ்சத்தூள் நிறைஞ்சிருக்கணும், உப்பு வீட்டுல நிறைஞ்சிருக்கணும். அப்பதான் வீட்டுல மங்களகரமா ரொம்ப நல்லா இருக்கும். மாம்பழம் இருக்கு நம்ம வீட்டுல பாருங்க, மல்கோவா மாம்பழம் இருக்குது. மாம்பழத்தை வச்சு ஒரு அல்வா செய்யலாமா? அன்னைக்கு மாம்பழத்துல அல்வாவா? ஆமா, ஜாம வளைச்சு போட்டு அல்வா செஞ்சா அல்வா. மாம்பழ ஜூஸ் வேணா செய்யலாமா? சூப்பரா இருக்கும். ஜூஸா? அல்வா இல்ல மாமா, மாம்பழத்துல ஒரு இது மாதிரிமா, அது அப்படியே அரைச்சி அப்படியே வெயில்ல காய வச்சிருவாங்க. அது சூப்பரா இருக்கும், ஜெல்லி மாதிரி. அப்படியே தகுடு தகுடா அப்படியே காய வச்சு எடுக்கிறாங்க, அப்படியே எடுத்து சாப்பிடுற மாதிரி. இன்னைக்கு செய்யறோம், அதை செய்யலாம். மாம்பழத்தை இனிப்பா இருக்கும்ல, சீசன் முடிஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது ரீல்ஸில் தான் பார்த்தோம். எப்படின்னா மாம்பழத்தை வந்து நல்லா அரைச்சி சர்க்கரையெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு வெயிலில் காய வச்சிடுறாங்க. வெயிலில் காய வச்சு 1 நாள் 2 நாள் காய வச்சதுக்கப்புறம் காய்ச்சி தட்டையை ஊற்றி பரப்பி வச்சு அதை கீத்து போட்டு அப்படி அழகா எடுத்து சாப்பிட்றாங்க. நம்ம அது ஒரு நாள் செய்யலாம். சூப்பராக பார்க்கறதுக்கே செம்மையா இருந்துச்சு. செஞ்சா நல்லா வருமானு தெரியல. ஸோ அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வருதுன்னு சொல்றோம். நம்ம ட்ரை பண்ணி பார்த்துதான் எந்த பொருளுமே நல்லாவே நம்ம வராது, நம்ம வயிறு கூடாது வரும். அப்ப நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நீ என்ன தேடிட்டு இருக்க? நானே பால் குறந்த கப் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி இப்போ நம்ம ஊர்ல நிறையா கப்பு சேர்த்திக்கிட்டேன். கப்பே இல்லாத மாதிரி இருந்தது, அதான் அழகழகா கப்பு. இது பாருங்க 30 ரூபாய்க்கு வாங்கினேன். இது வந்து நான் அப்ப 90 ரூபாய்க்கு வாங்கினேன். இல்ல 90 ரூபா கப்பு இது கிடையாது வாங்கணும். இது வந்து 60 ரூபாய் 70 ரூபாய்க்கு வாங்கணும். அது 2 ஒட்டுக்காக தானே வாங்கினாங்க. 2 ஒண்ணா வாங்கணும். இப்ப வாழ்தான் 30 ரூபாய் கப்பு சைஸ். நான் கொள்ளு பருப்பு ஒண்ணு முட்டைக்கோசு போட்டு போனேன். இப்ப இந்த தொல்லினால மேல் தொல்லி வந்து நல்லா சுரண்டி எடுத்து. ஏன் அப்படியே போட்டா? அது ஒரு மொத்தமா இருக்கு இந்த தொல்லி. ஓகே, அது அதனாலதான் இப்படி செதுக்கிடி செஞ்சோம்னா நல்லா இருக்கு, அணக்கமா நல்லா இருக்கும். மாங்காய் லைட்டா பழுத்துருச்சு போல, கலர் மாறிடுச்சு. நல்லா இருக்கும். அந்த இனிப்பு கலந்த ஒரு சுவை, அதுதான் வந்து மாங்காய் சோத்துக்கான இது. அதெல்லாம் காலேஜ் படிக்கும் போது எங்க அம்மா வருஷத்துக்கு ஒரு கதை இதெல்லாம் எனக்கு காலேஜ்ல செஞ்சு கொடுத்துருக்கீங்க. எப்போ ஏதோ ஒரு டைம் 2 டைம் செஞ்சு கொடுக்கும். அதுவும் இந்த மாதிரி மாங்காய் சோறு ஏதாவது வித்தியாசமா கொண்டு போனோம்னா போதும். என் கூட உட்காந்துருக்க 2 பேர் இருக்கானுங்க, விடவே மாட்டானுங்க. காலையில வந்தோடனே நாங்க என்ன எப்படா படிச்சியாடா, எக்ஸாமுக்கு படிச்சியாடா அந்த மாதிரிலாம் நாங்கள் கேட்கவே மாட்டோம். இன்னைக்கு என்னடா சாப்பாடு கொண்டாந்துன்னு தான் கேட்போம். 3 பேர் 3 கொண்டாடுவோம், ஆளுக்கு 1 கொண்டாடுவோம். யாராச்சும் நல்லதாக கொண்டாந்துருந்தாங்கன்னா இன்டர்வல்லையே சாப்பிட்டுருவோம். அப்புறம் மதியானம் வந்து பத்தாம போயிட்டு கேண்டீன்ல போயிட்டு ஏதாச்சும் பசங்கிட்டலாம் எல்லாத்துக்கும் கேண்டீன்ல வந்து ஃப்ரைட் ரைஸ் வந்து 30 ரூபா. யார்கிட்டயாச்சும் போய் 10 ரூபா 20 ரூபா கேட்டால் எவனுமே தரமாட்டோம். நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இப்போ ஒவ்வொருத்தர்கிட்ட 2 ரூபா தான் குறாடி 1 ரூபா தான் குறா அப்படின்னு கேட்டு நாங்கள் 30 ரூபா கலெக்ட் பண்ணிட்டு ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி 3 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்டுருவோம். காலேஜ் லைஃப்னா அப்படிதான் இருக்கும். நீங்க இந்த மாதிரி பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட்லாம் சொல்லுங்க. எல்லாம் நம்ம சாப்பாடு சாப்பிட்றதோட பக்கத்தில் இருக்கிறவன் சாப்பாடு இப்போ சாப்பிட்டது அதிகமா இருக்கும். எப்படி நாளா அந்த மாதிரிலாம் கிடையாது. 5 டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கொண்டு போவியா? அதெல்லாம் கொண்டு போக மாட்டேன். பக்கத்தாலேயே வீட்டுக்கு பக்கத்தாலேயே படிக்கணும். ஆமா, அதனால சாப்பாடு மாதிரி அங்க போட்டு வந்து சாப்பிடுவோம். சத்துணவா? நீ சாப்பிடும் போது என்னமா சத்துணவுல கொடுத்தாங்க? நான் சாப்பிடும் போது பருப்பு குழம்பு வச்சு ஊத்துவாங்க, அப்புறம் உப்புமா போட்டாங்க. உப்புமாலாம் போட்டாங்களா? உப்புமா போட்டாங்க. சனிக்கிழமை போண்டா சுட்டு கொடுப்பாங்க. போண்டாலாம் சுடுவாங்களா? போண்டா சுட்டு கொடுத்தாங்க. நல்ல ஞாபகம் இருக்கு.
என்னடா இது? தட்டை கொண்டு போய் வாங்கி சாப்பிட்டுக்குவேன். போண்டாவுக்காகவே எல்லாம் ஸ்கூலுக்கு வருவாங்களே. வாரம் ஒரு வாட்டி கிடையாது. காலையிலேயே போடுவாங்களா மதியானம் தானே? மதியானம் தான். நாங்க தின சோறுல கொடுமை புழுவலா இருந்துச்சு சாப்பாட்டுல. தட்டையில வாங்கிட்டு போய் உட்காந்து கீரையோட மூட்டு போட்டாங்க. சாப்பிட போய் உட்காந்தா புழுவு. அது இப்ப நடக்க ஒரு மாதிரியா இருக்குது. அது நிறைய பேத்துக்கு சமைக்கும் போது அது நடக்கிறது தான். இப்ப எல்லாம் நல்லா தான் செய்யறாங்க. இப்ப எல்லாம் இன்ஸ்பெக்ஷன் உடனே சீட்டை கிழிச்சிருவாங்க. நீட்டா குழந்தைங்க. ஏன்னா நீயும் அந்த வேலையில தான் இருக்க. நான் நம்ம வீட்டுல செய்யற மாதிரி தான் செய்வேன். நீட்டா செய்யணும். குழந்தைங்களுக்கு பாவம். அந்த குழந்தைக்கு எப்படி போட்டாலும் அது தின்றுவோம். அதான் அந்த குழந்தைக்கு என்ன தெரியும்? நம்ம தான் அது அம்மா மாதிரி நல்லா செஞ்சு கூட சாப்பிடுவோம். சாப்பிட சூப்பர் சூப்பருங்க. அதே கோடி புண்ணி நமக்கு. அதே நம்ம பிடிக்கும். அதான் நான் எல்லாரும் செய்வேன். இப்போ வந்து நம்ம நீ என்ன வேலைக்கு போயிருக்குன்னு நம்ம ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கோம். இப்போ வந்து நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்களாம் வந்து நீ என்ன வேலைக்கு போற அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ நீ என்ன வேலைக்கு போறன்னு ப்ராப்பரா அழகா சொல்லி பார்க்கலாம். வேலைக்கு போறேன்னா அங்கன்வாடிக்கு உதவியாளராக போறேன். உதவியாளர்னா ஆயம்மா வைக்க போறேன். குழந்தைங்களுக்கு சத்துணவுல அரக்ளாஸ் சத்துணவு அரக்ளாஸ்க்கு வந்து பால்வடிக்கு தான் வாங்கி வருது. அரக்ளாஸ்க்கு வந்து ஆயம்மா சாப்பாடு செஞ்சு போட்டுருவாங்க. எத்தனை வருஷம் ஆச்சுமா வேலைக்கு ஜாயின் பண்ணி? நான் வேலைக்கு ஜாயின் பண்ணி 18 வருஷம் வந்துச்சு. 18 வருஷமா போறேன். இன்னும் 8 வருஷம் தான் இருக்குது எனக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகுது. அதுக்கப்புறம் பசங்க வீட்டுல இருமானாங்க. சரி உடம்பு சரி ஒரு மாசம் லீவ் போட்டு வீட்டுல இருந்தேன். என்னால இருக்கவே முடியல. போர் அடிச்சு போச்சு. அது என்னால முடியாத இந்த ஒரு 8 வருஷம் தான். 8 வருஷம் கிடுகிடு ஓடி போயிருந்துட்டு மறுபடியும் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன். இப்ப இன்னைக்கு வேலைக்கு கிளம்பி ஆகணும். ஆனா டெய்லி வேலைக்கு போயிட்டு வீட்டுல சும்மா இருக்கணும்னா இருக்க முடியல. ஆமா வீட்டுல இருக்கவே முடியல. அங்க போனா குழந்தைங்களோட ஜாலியா பேசிக்கிட்டு அவங்க எங்க வீட்டு இந்த குழம்பு அந்த குழம்பு அதையும் இருந்து குழந்தைங்களோட பேசுறது நானும் பேசிட்டு குழந்தைங்களா அப்படியே ஜாலியா இருக்கிறனால அது ஒரு ஜாலியா போயிடுது நமக்கு. வீட்டுல இருந்தா ஒரு சலுப்பா இருக்கும். டிவியே எவ்வளவு நேரம் தான் நமக்கு போர் அடிச்சுட்டே இருக்கு. அதான் அப்படி ஓடி போயிடுறது நானு. சரி போய் சமைச்சிட்டு தான் இப்ப வேலைக்கு கிளம்பணும். அதான் இப்ப நம்ம சமைக்கிறோம். சரி பாத்துக்கலாம். இப்ப வந்து பாருங்க மாங்காய் வந்து நல்லா செதுக்கியாச்சு. இது ஒரு கழுவிட்டு நம்ம சொரந்திக்கலாம். நிறைய பேர் இந்த கொஸ்டின் கேட்பீங்க, நீ என்ன வேலைக்கிடா போறேன்னு கேக்குறீங்க. நான் ஃபுல் டைம் வந்து யூடியூப் தான் பாக்குறேன். யூடியூபுக்கே வந்து 2 சேனலுக்கு வீடியோ எடிட் பண்ணி போடணும். அப்புறம் வீட்டை பார்த்துக்கணும். எவ்வளோ வேலை இருக்கு. நீங்க வந்து யூடியூப் பார்த்துக்கிறதுல ஒரு வேலையா அப்படின்னு கேட்பீங்க. சைடில் வந்து பிஸ்னஸ் பண்றதுக்கான ப்ராசஸுமே வந்து பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ வந்துட்டு அந்த ப்ராசஸும் போயிட்டு இருக்கு. ட்ரேடிங்கும் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ பேரலாக எல்லாமே நானும் பண்ணிட்டு இருக்கேன் யூடியூப் கூடவே. ஸோ கமெண்ட் வந்து கண்டிப்பாக போடுவீங்க சும்மா இருக்குன்னு. நான் சும்மாலாம் இல்லை. வேலை வந்து எப்படி சொல்றது, ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி பண்றேன். வீட்டிலேருந்து வேலை செய்யறதுனால உங்களுக்கு வேல்யூ தெரியல, அவ்வளோதான். அவ்வளோ சும்மா இல்லைங்க. ஆஃப் டயரு ஃபுல் டயரு ஃபுல் ஷர்ட் இதெல்லாம் போட்டுதான் இருக்கிறோம். நீ சொன்னதுக்கு நீயே சிரிப்பு வராம கஷ்டப்பட்டு சிரிச்சிட்டு இருக்க. எனக்கு சிரிப்பு வரல. சும்மா இல்ல என்ன ஊர்லயே போய் மொத்தமான டெல்லியில போய் இந்த டவுசர் வாங்கிட்டு வந்தேன். 100 ரூபா டவுசர். டெல்லியில மாமா நம்ம ஒரு நாள் டெல்லி போறோம். டெல்லி எப்படின்னா இருக்கும். டெல்லி நம்ம போனோம்னு வச்சுக்கோவேன், தாஜ்மஹால் பார்க்கலாம். இது அந்த ஒரு செங்கோட்டை தெரியுமா? அது 50 ரூபா நோட்லயே 100 ரூபா நோட்லயே இருக்கும். செங்கோட்டை. தாஜ்மஹால் தெரியல? தாஜ்மஹால். அப்புறம் அடிச்சு விடு, வாய்க்கு வரது அடிச்சு விடு. அப்புறம் நிறைய இருக்கு. சரோஜினி மார்க்கெட்னு ஒன்று இருக்கு. அங்க போனா எல்லாம் செம்ம விலை கம்மிமா. இந்த அடிச்சு விடு, என்ன அடிச்சு விடாம அடிச்சு விடு. நம்ம போறோம், ஒரு நாள் போறோம். ஓகேவா? மாங்காய் சொல்ல ஆரம்பிச்சாச்சு. இப்படி பாருங்க, ஒரு மாங்காய் இருந்தா ஒரு நேரத்துக்கு சாப்பாட்டுக்கே ரெடி ஆயிரும். அதனால நான் இப்ப செய்யறேன். சூப்பரா இருக்கும். அப்ப மதியானத்துக்கு இதே போதும். மதியானத்துக்கு வேணா ரசம் குண்டை நிறைய ரசம் இருக்குதுக்குண்ணே. தயிர் பறவை தேக்கிறேன். அதான் ரசத்தை ஊத்திக்கிட்டே கையை கடிச்சிட்டு சாப்பிடுங்க. இல்ல அப்பளம் வேணும் பார்த்து சாப்பிடுங்க. மாங்காய் சாப்பாடே நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். அமல் பிடிக்குமா? பிடிக்குமான்னு கேக்குறேன். அதான் செம்மையா பாடுறாரு. டான்ஸ் செம்மையா இருக்கு. இப்போ நடிக்கிறத விட அந்த காலத்துல கமல் வந்து சூப்பரா நடிச்சிருப்பாங்க. கமலோடைய எந்த படம் உனக்கு பிடிக்கும்? தமிழ் படம் தான். தமிழ் படம் வந்து எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏதோ ஒண்ணு சொல்லு.
என்ன சொல்றது, இந்த ஒரு நாய்க்குட்டி ஒரு மாதிரியா இருப்பாள ஸ்ரீதேவி. கடைசியில கமலும் பைத்தியம் ஆயிடுவாங்க. என்ன படம் எனக்கே படம் பேர் ஞாபகம் இல்லை. ஸோ உங்கள் வீடியோ பார்க்குற உங்களுக்கு அந்த படம் பேர் என்ன ஞாபகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு கமல் படத்தில் எந்த படம் பிடிக்குன்னா, என்னடா கமல்னு சொல்ல நினச்சிக்காதீங்க, கமலஹாசன் சாரோடைய படம் நம்ம உரிமையோடு சொல்கிறது தான் கமல்னு. எனக்கு கமல் படம் என்ன படம் பிடிக்குன்னா, வறுமையின் நிறம் சிவப்புன்னு ஒரு படம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ஃப்ரீயாக இருக்குமே அந்த படத்தை பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். இந்த படம் தான் சொன்னேன். ஏமா இந்த படம் தான் என்ன ஸ்ரீதேவி விவரம் இல்லாத இருப்பா. ஆமாம், இது என்ன படம்னு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நல்ல படம், சூப்பராக பாட்டாக இருக்கும். அந்த கண்ணே கலை மானே அந்த பாட்டுலாம் வரும், சூப்பராக இருக்கும் அந்த பாட்டுலாம். பாருங்க நல்லா சுரண்டி எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை போய் நம்ம நல்லா தாளிச்சு விடுவோம். சமைக்கிறதுக்கு முன்னாடி நீ கிச்சனில் ஒரு 2-3 டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவீல, அதெல்லாம் நீங்கள் என்னென்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து சொல்லுமா. ஒரு 5 சொல்லு, ஓகேவா? 5 சொல்லு. அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் வேற என்ன பார்ப்போம். நீங்கள் ஏதாச்சும் வித்தியாசமான ஏதாச்சும் கிச்சனில் டிப்ஸ் அந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதை படிச்சுட்டு அடுத்த வீடியோவில் அதை என்னென்னு சொல்கிறோம். ஏன்னா ஒருத்தருக்கு தெரிஞ்சதை நம்ம இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுத்தா அதெல்லாம் பயனடைகிறோம். ஆமாம், இதுவுமே நாங்கள் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு இல்லை, நாங்களும் ஏதோ வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டது, அம்மா பண்ணுறது அந்த மாதிரி தான். இது வந்து டிப்ஸ்ன்னு நினச்சிக்கிறீங்க. சும்மா இதில் வந்து எப்பயுமே சேர்ந்து கருவேப்பிலை எப்பயுமே வாங்கி நல்லா கழுவி கொஞ்சம் ஈரத்தை உலர வச்சு ஒரு டப்பால உருவி நான் எடுத்து பிரிட்ஜில் வச்சுருவேன். நான் கழுவி வச்சாச்சு, இன்னும் கொஞ்சம் உலர வாட்டி நான் டப்பால் எடுத்து உருவி போட்டு பிரிட்ஜில் எடுத்து வச்சுருவேன். நம்ம செஞ்சு வச்சோம்னா நம்ம ஒரு வாரம் காயுது, ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருக்கும். நம்ம வேணுமா டக்குன்னு எடுத்து நம்ம அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். இல்லைன்னா கழுவுலாம் நம்ம எடுத்து ஒவ்வொரு வாட்டி கழுவிட்டு இருக்கணும். அதுக்கோசரம் நான் எப்பயுமே இப்படி தான் செய்வேன். அது செஞ்ச அந்த டிப்ஸில் சும்மா நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது டிப்ஸ் நம்பர் 1, சர்க்கரையில் வந்து நம்ம எப்பயுமே சர்க்கரை போட்டு வச்சோம்னா எறும்பு தொல்லை நம்மளால தாங்க முடியாது. அது உங்களுக்கு எறும்பு வராது இருக்கிறதுக்கு காரணம் வந்து நம்ம வந்து இப்படி கிராம்பு போட்டு வச்சுட்டோம்னு வச்சுக்காங்க. ஒரு 5 கிராம் எடுத்து போட்டோம்னா அந்த கிராம் வாசத்துக்கு நமக்கு வந்து எறும்பே ஏறாது. நான் இப்படி தான் போட்டு வைப்பேன். அதான் பாருங்க, டப்பால் எறும்பே இல்லை பாருங்க, உங்களுக்கே தெரியும். கிராம் எத்தனை போடணும்? ஒரு 5 கிராம் போடலாங்கண்ணே. ஓகே ஓகே. ஒரு 5, ஏன்னா டப்பா நிறைய சர்க்கரை போட்டுக்கிறோம்ல, இந்த வாசம் வரணும். அதான் ஒரு 5 கிராம் போட்டு வச்சுனா எறும்பே ஏறாது. நான் சர்க்கரை எடுத்துட்டு கம்மியா இருக்குது, அதனால உங்களுக்கு கம்மியா தெரியுது. நம்ம சர்க்கரை காட்டினா அது வந்து உப்பு காட்டுறேன். உப்பு வந்து நம்ம கத்திரியை மண்ணி ஆயிடுச்சு, நீங்க கவலையே படாதீங்க. கத்திரிக்காய் வந்து நம்ம கொஞ்ச நாள் யூஸ் பண்ணோம்னா சாண போயிடும். அது வந்து கடையில கொடுத்து போனா 50 ரூபா கொடுமா, 40 ரூபா கொடுமா, 30 ரூபா கொடுப்பாங்க. அதாவது தேவை நம்மகிட்ட உப்பு இருக்குங்களா, உப்புலயே நம்ம வச்சே பாருங்க, இப்படி கச்சுக்கு நம்ம உப்பு நம்ம வெட்டிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து இந்த கத்திரி வந்து சாணி ஆயிரும். ஒரு 30 வாட்டி இந்த மாதிரி நம்ம கத்திரியில் அப்படி நம்ம செஞ்சுக்கிட்டே வச்சுக்கோங்க, உப்பு கட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கத்திரி வந்து நமக்கு சாணி ஆயிரும். நம்ம கடையில் கொடுத்து சாணம் பிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உப்பு நமக்கு வந்து கொஞ்சம் தூள் ஆயிரும், பிரச்சனையே இல்லை. பாருங்களேன், நல்லா சாணம் பாருங்க, சூப்பர். மிக்சி ஜார் வந்து நமக்கு அடிக்கடி நம்ம மொன்னையாகி போயிடும். நம்ம சீக்கிரம் தேங்காய் போட்டால் மையாது. அதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்கு தெரியுங்களா? உப்பு நம்ம அள்ளி போட்டு நம்ம நைஸாக அரைச்சோம்னு வச்சுக்காங்க, உப்பும் நமக்கு நைஸாக கிடச்சிரும். ஜாரும் வந்து நமக்கு பில்லேடு வந்து நைஸாக கொடுத்துரும், அரைக்கிறதுக்கு நல்லா சௌரியமாக போயிடும். பாருங்க, இப்போ நான் இதை வச்சு உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன் பாருங்களேன். இங்கே பாருங்க, ஒரு கல்லில் 2 மாங்காய் நம்ம கிடச்சிது. உப்பு நம்ம அரைச்ச மாதிரி ஆச்சு, ஜாரும் வந்து நம்ம பில்லேடு வந்து சொனப்பா மாதிரி ஆச்சு, சாணம் பிடிச்சிக்கிச்சு. அதுதான் ஒரு கல்லில் 2 மாங்காய். இது வந்து கண்டிஷன் ட்ரை பண்ணி பாருங்க. பில்லேடு வந்து ஊரில் மொனையா இருந்ததுன்னா அந்த ஜார் வச்சு நீங்க உப்பு வச்சு நீங்க அரைச்சு பாருங்க. அந்த பில்லேடு வந்து நல்லா சாணம் பிடிச்சிக்கும், சொனப்பா கிடைக்கும். நமக்கு அரைச்சோம்னா நல்லா டக்கு நைஸ் ஆயிரும். பாருங்க, நம்ம அஞ்சலை பெட்டியில நம்ம எப்பயுமே எல்லாமே நிறக்க நம்ம வச்சிருப்போம். அதையும் நம்ம காயின் போட தீந்துருது. காயின் பாரு நமக்கு போட்டு வச்சிருக்கிறோம். காயின் எப்பயுமே நம்ம ஒரு 5 ரூபா காயின் நம்ம போட்டு வச்சோம்னா தேவையான செலவு பண்ணிக்கலாம். எப்பவும் நம்ம கிட்ட காசு இருந்துகிட்டே இருக்கும். அதான் இந்த மாதிரி ஒரு சின்ன இதெல்லாம் பண்ணி பாருங்க, சூப்பரா நல்லா இருக்கும். அப்புறம் வாசமான பொருளா நம்ம அஞ்சலை பெட்டியில போடுவீங்க. பட்டை கிராம இதெல்லாம் நம்ம வீட்டுல நிறைஞ்சிருக்கணும். வாசமா வீட்டுல தான் வீடு சூப்பரா நல்லா இருக்கும். சரிம்மா, மாங்காய் சாப்பாட்டுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லுமா? தேவையான பொருள் வந்து நம்ம பெருசா ஒண்ணுமே கிடையாது. ஒரு மாங்காய் எடுத்து நல்லா கழுவி நல்லா சீவி கழுவி எடுத்து செதுக்கி எடுத்து வச்சிருக்கிறேன். வரமிளகா வந்து ஒரு 4 வரமிளகா எடுத்து வச்சிருக்கிறேன். கருவேப்பிலை ஒரு கொத்து. அதான் ரொம்ப சிம்பிளானது தான், ஈஸியானது. இப்போ நான் நெல்லெண்ணெய் நான் செஞ்சுக்கிறேன். நெல்லெண்ணெய் தான் தாளிக்க போறேன். பாருங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு. இது வந்து கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு கலந்து வச்சுக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் நிறைய நம்ம போட்டுக்குவோம்.
நல்லெண்ணெய்னால வாசனை நல்லா இருக்கணும். இந்த மாதிரி தாளிக்கிற ஐட்டத்துக்கு நெல்லெண்ணெய் தான் நம்ம யூஸ் பண்ணோம். நான் பாருங்க பருப்புமே கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் நிறையவே போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நிறைய போடுங்க, நல்லா இருக்கும் நமக்கு. ஒரு அரை ஸ்பூன் கடுகு, கொஞ்சோண்டு கடுகு, அவ்வளோதான். நல்லா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா செவந்துருச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சிக்கிட்டு இருக்குது. நல்லா பொரிஞ்சு சேர்ந்து வரமிளகாயும் நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துவோம். வரமிளகாயும் நல்லா வரமிளகாய் நல்லா பொரிஞ்சிச்சு. சீவி வச்ச மாங்காயும் நம்ம இதை சேர்த்திக்குவோம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா பச்சை வாசம் போகிற வரையும் நல்லா இது வதக்கிக்கணும். இவ்வளோதான், எவ்வளோ சிம்பிளாக இது பாருங்க. இது கூட மஞ்சள் தூள் சேர்த்திக்குவோம். ஏமா உப்பு போடவே இல்லை? நீ கேப்பேன்னு எனக்கு தெரியும். நீ அதுக்குள்ள போன வேற எதுவுமே நோண்டிட்டு இருந்தியா, அந்த சமையல உப்பு போட்டு. இதுதான் உன்கிட்ட பிடிக்காத விஷயமே. ஆமா, அவன் உப்பு போட செஞ்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமா? அவன் பாட்டு ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்கிறான், நான் பாட்டு நம்ம செஞ்சாலும் டக்குன்னு. அதனால உப்பு போட்டேன். உப்பு போட்டு கவரிட்டேன். இப்போ நம்ம சோத்தை எடுத்து கொட்டிட்டு சோறு நம்ம சோத்தையும் போட்டு நம்ம பேசிட்டோம்னா அங்கே சோறு ரெடி. இப்போ சோத்தை எடுத்து மாற்றிக்குவோம். சோறு சுடுன்னு எடுத்து போட்டு கலராதிங்க, சோறு கட்டி கட்டியே வந்துடும். நம்ம சோறு கொஞ்சம் பாத்திரத்தில் அகலமான பாத்திரத்தை போட்டு கொஞ்சம் ஆற வச்சு எடுத்து நம்ம போட்டு கலரணும்னா சோறு நல்லா பருப்பு பருக்கியே நல்லா இருக்கும். பாருங்க அப்படியே தொடச்சுட்டு என்ன உதிரியா போட்டுக்குவோம். எவ்வளவு சாப்பாடு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கணும். ஆமா, நிறைய போட்டு வரவாருன்னு சாப்பிட்டா வரவாரு நல்லா இருக்காது. அதாவது நான் வெறும் சோறு நான் நிறுத்தி வச்சுட்டேன். போதும், ரசம் இருக்குது, அது ரசத்துல நம்ம சாப்பிட்டுக்குவோம். இவ்வளவுக்கு கொஞ்சம் மேல வந்து நெல்லெண்ணெய் ஊத்திட்டோம்னா சோறு பல நல்லா உதிரியா இருக்கும். அதுதான் கொஞ்சம் நெல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சோறு கலரும் போது இப்படி நெல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. எந்த சோறு செஞ்சாலுமே உடம்புக்கு நல்லா ஆரோக்கியம். நெல்லெண்ணெய் நெஞ்சுக்கு வலுவு, உடம்புக்கு நம்ம கெடுதல் இல்லை. அதனால நெல்லெண்ணெய் நீங்க சேர்த்திக்காங்க. மெயினா நம்ம ஊர்ல சூப்பரான சுவையான மாங்காய் சோறு ரெடி ஆயிடுச்சு. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். செமையா இருக்குது. சூடா இருக்கு. சூடா இருக்குது. டேஸ்ட் எப்படின்னு சொல்றேன். இங்க எனக்கு நாக்கு ஊறுது. சொல்லு, எங்க அமைதி ஆயிட்டியே. சூப்பரா இருக்குது. அருமையா இருக்கு மாங்காய் சோறு. உண்மையான பயங்கர டேஸ்ட். இந்த மாதிரி நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு சொல்லுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அதான் இங்க வாசனையே வந்து செம்ம டேஸ்டா இருக்கு. இந்த ஸ்மெல்லுக்காகவே வந்து சாப்பிடணும்னு எல்லாத்துக்குமே ஆசை வரும். சூப்பரா இருக்கு. இதே கூட வந்து மல்லித்தலை இருந்துன்னா கொஞ்சம் போட்டு நம்ம கலரணும், நல்லா இருக்கும். இந்த மல்லித்தலை கிடைக்கிறதுனால மல்லித்தலை போய் கேட்டேன். மல்லித்தலை இல்லைம்மா அப்படின்ட்டாங்க, கொத்தமல்லி தலை. சரி பரவாயில்ல, நம்ம வீட்டில் என்ன இருக்குது அதை மட்டும் தான் நம்ம செய்வோன்ட்டு இல்லை பரவாயில்ல, நான் கருவேப்பிலை தலையை போட்டு செஞ்சுட்டேன். செமையா இருக்குது. வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். இப்போ வந்து நான் இது வந்து ஹாட் பாக்ஸில் மாற்றி வச்சுக்கிறேன். ஏன்னா அப்படியே இருந்தால் காஞ்சி போயிடும். நம்ம ஹாட் பாக்ஸில் மாற்றி வச்சா நான் மூடி போட்டு வச்சா நல்லா சூப்பராக இருக்கும். காயாத அதை தான் மாற்ற போகிறேன். இந்த வீடியோ வந்து நீங்க முழுசா பாத்துருப்பீங்க. பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அம்மாக்கு இப்ப சர்ப்ரைஸ் பண்ணுங்க. ஓகே, டாடா, பை பை, see you. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அடுத்து என்ன வீடியோ போடலாம்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ முழுசா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் போட்டுடுங்க. காசா பணமா வாங்க நம்ம வீட்ல மாங்காய் சோறு தான் இன்னைக்கு. வாங்க சாப்பிடலாம். ஓகே, டாடா, பை பை, see you.